கைஸ், இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரீசனிங் கொஸ்டின்ஸை மோக் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணுறது, எப்படி அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறது, எக்ஸாம் டைமில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னா இதுதான் பிரச்சனையாக இருக்கும். கொஸ்டின்ஸை வந்து ரீட் பண்ணி உங்களால் ஆன்சர்ஸ் வந்து ஸ்பீடாக டைமில் ஆன்சர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த செக்ஷனை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்காக எந்த கொஸ்டின்ஸ்னே தெரியாமல் நெட்டில் இருந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து மோக் டெஸ்ட்டு நானே பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஷார்ட் டெஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். இன் தி சீரீஸ் you would be looking at the both of letters, patterns and the number pattern. Fill the blank in the middle of the series or end of the series. Okay. DEF, DEF2, DEF2, F2 இருக்கு. ஸோ நல்லா பாருங்கள், ஒவ்வொரு செக்ஷன்ஸ்லேயும் நமக்கு என்ன ஆகுதுன்னா DEF அடுத்து எஃப்ஐ மட்டும் சேஞ்ச் பண்ணுறான். F1லேருந்து F2 ஆகுது, அடுத்து E2 ஆகுது. அப்போனா என்ன இருந்திருக்கணும், D2 தான் ஆயிருக்கணும். ஸோ அடுத்த செக்ஷன் என்ன ஆயிருக்கும்னா நமக்கு F3 ஆயிருக்கும். மூணுமே 2 ஆன பிறகு 3 ஆயிருக்கும். ஸோ இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு D தான் இருக்குது. டியை செக் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 2, the direction, choose the pictures would go in the empty box. So the two bottom pictures are related to the same way as the top two are relative. ஸோ இந்த கொஷின்ஸ் பார்த்த வரைக்கும் நமக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு டிஷர்ட் இருக்குது, கீழே கப்போர்ட் இருக்குது, அதே மாதிரி ஷூ இருக்குது. அப்போனா நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்கணும், ஃபஸ்ட்டு திங் நமக்கு டிஷர்ட் என்ன பண்ணியிருக்கோம், அவன் கப்போர்டோட மேட்ச் பண்ணுறான். ஸோ கப்போர்டோட மேட்ச் பண்ணுறான்னா நமக்கு வந்து ஷூ இருக்குன்னா ஷூ எதோட மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஒன் மோர் டைம் கொஸ்டினை ரீட் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி கொஸ்டினில் choose the picture that would go in the empty box so that the bottom pictures are related in the same way of the top two are related. ஓகே, டாப் 2 ரிலேட் ஆகிற மாதிரி இது ரிலேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறான். ஸோ இப்போ இதை பாருங்கள். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குது, டிஷர்ட்டும் ஷூவையும் மீன் பண்ணுறான். ஸோ டிஷர்ட்டையும் ஷூவையும் மீன் பண்ணுறான்னா கப்போர்டு எதோட மீன் ஆகும், சாக்ஸோட மீன் ஆகுமா, பாசிபிள் இருக்கா, இல்லை. ஸோ சோபாவோட இதாகுமா, ரிலேட் ஆகுமா, பாசிபிளி சோபாவோட ரிலேட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சோபா அண்டு இதுதான் நம்ம வந்து கப்போர்டு தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஃபுட்டோட நம்ம ரிலேட் பண்ண முடியும்னா சான்ஸ் இல்லை. ஸோ இங்கே பார்க்கும்போது டிஷர்ட் அண்டு பாட்டம் ஆஃப் த ஷூ. சப்போஸ் டிஷர்ட் அண்டு ஒரு பேக் கொடுத்துருந்தானா, ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தானா இந்த இடத்துல நம்ம கப்போர்டுக்கு இந்த வீட்டை கொடுக்கலாம். ஆனால் இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷூ அண்டு டிஷர்ட் கொடுத்துருக்கான். ஸோ இது ரெண்டும் ஒரு பர்சன் வேர் பண்ணக்கூடியது. அப்படின்னா ஒரு பர்சனை மீன் பண்ணி அவன் வேர் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் தான். இங்கே நம்ம ஒரு ஹவுஸில் வேர் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் தான். ஸோ நமக்கு என்னவா இருக்கும், 2ங்கிற இந்த இதாக தான் இருக்குது, சோபாவை தான் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது கரெக்டான லாஸ்ட்டில் நம்ம செக் பண்ணலாம். வெயிட் பண்ணி பாரு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் கரெக்டு, செகண்ட் கொஸ்டினுமே கரெக்டு.